வாசுகியின் வணக்கங்கள். அண்டம் ஊடகத்தின் வலையொலி ஊடாக உங்கள் அனைவரையும் நீண்ட நாட்களின் பின் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று எம்மோடு நாம் அழைத்து வந்திருப்பவர் மத்தியில் எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படும் தேவன் எனும் அம்பலவாணர் ஜெயதேவன் அவர்கள். மத்தியில் இறுதி யாத்திரையின் பங்களிப்பில் மிக நடுநாயகமாக விளங்குகின்ற ஒரு ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆள் மத்தியில் இன்றும் நம்மோடு கைகோர்த்து நிற்கும் தேவன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் தேவன். முதலில் நாங்கள் உங்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்க இருக்கின்றோம். மனம் நெகிழ்ந்த வாழ்த்துக்கள் தேவன். நன்றி நன்றி. உங்களுடைய பணி இன்னும் நீண்ட காலம் எமது சமூகத்துக்கு தேவை. வாழ்க்கையில் முதலாக இந்த 60 வருடங்கள். ஆனால் இந்த சேவையை மேற்கொண்டது நோர்வேக்கு நான் 86ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு முதல் ஒரு நண்பனுடைய இறப்பை மேற்கொண்டு இன்று வரையும் கிட்டத்தட்ட 222 இறப்புகளை நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னால் இன்னும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் மெயினாக அதை முன்னின்று செய்கிறது நான். முதலாக உங்களோட கையால் இந்த பொன்னாடையை பெற்றதுக்கு மிக்க நன்றி தேவன். உட்கார்ந்து பேசுவார். தேவன், கடந்த 31 ஆண்டுகளாக நீங்கள் இந்த பணியை இரவு பகல் என்று பாராமல் மக்களுக்கு ஒரு சேவையாக செய்து வருகின்றீர்கள். இதில் இறப்புக்கு முன் இறப்புக்கு பின் என்று நீங்கள் எவ்வாறு இதை வகைப்படுத்துவீர்கள்? இதை எழுதி வச்சிருக்கேன்னு நான் என்ன சொன்னால் இப்போ கொஞ்சம் விவரமாக சொல்லணுமென்றக்காக ஒருவருடைய இறப்புக்கு முன் இருக்கும் சவால்களுக்கான தேடல்கள் பார்ப்பேன். இப்போ அப்படி பார்க்க இறப்புகள் பிரிக்கப்படும். அப்படின்னு சொன்னால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு இறப்பு என்றால் ஒருவர் சுயினமாக நீண்ட காலமாக இருக்கிறது, வைத்தியசாலையில் தீர்மானிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மருந்துகள். மற்றது திடீர் மரணங்கள், ஹார்ட் பேஷன் அப்படி ஆக்சிடென்ட் அதில் இருந்து. மற்றது கொலை, திட்டமிட்ட கொலை. சரியா? அப்போ இதற்கான இப்போ இப்படியான இந்த இறப்புகளுக்கு இடையில் நிறைய வேறுபாடுகளை நாங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு வைத்தியசாலையில் ஒரு ஆளுக்குன்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் கையாளுறது, அவரோட வயது இல்லங்களில் இருந்து இறக்குறேன்னு சொன்னால் எப்படி அதை இல்லைன்னு சொன்னால் அந்த எல்டர்ஸ் ஹோம் அண்டது. இப்போ இந்த ஸ்டூவான்னு சொல்கிறவங்க இந்த வயதுகளில் அங்கே இடம் இல்லாமல் வேறு ஒரு இடத்துல பராமரிக்கிறேன். அவை செல்ஃப் தாண்டியாக எங்கே இருப்பினும் அவைக்கான அவை சமைச்சு சாப்பிடணும், மருந்துகள் கொண்டு கொடுத்துட்டு போயிடும். ஒரு கிழமைக்கு ஒருக்கா தான் அந்த இது அப்படியான இடங்கள்ல இருக்கிறார்கள் மறப்பினேன். அதுக்கு மற்றது ஒரு வீட்டில் திடீரென்று ஹார்ட் அட்டாக்னு சொல்லப்படுற அந்த இதய நோய் இதில் இறக்குறது. இப்போ இதில் வைத்தியசாலையில் இறக்குற நாங்கள் அங்கே போயிட்டு என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ளலாம். எல்லா ஸ்கோப்லையும் கிட்டத்தட்ட சேம் தான் வைத்தியசாலை என்ன மாதிரி. இதில் என்ன பிரச்சனை சொன்னால், நாங்கள் இறப்பதற்கு முன்னம் நடந்ததுதான் இதுகள். இறப்பதற்கு முன்னம்னு சொன்னா இப்போ நீங்கள் இன்னொன்று விஷயத்தை நான் சொல்லணும்னா, இப்போ இதில் இன்னொரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. இப்போ நீங்கள் சொல்லிக்கொண்டு வரும்போது எனக்கு அந்த கேள்வி எனக்குள்ளே தோன்றியது. இப்போ முஸ்லீம் மதக்காரரை பொறுத்த மட்டும் இமாம் அவர்கள் ஒரு ஆற்றுப்படுத்தல் முறைகளை செய்வார்கள் இறப்புக்கு முன். இறக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே கிறிஸ்தவ இதுலேயும் பாதிரியார் செய்வார். ஆனால் நமது இந்து மதத்தை பொறுத்த மட்டும் அல்லது சைவ மதத்தை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. அப்போ அந்த பணிகளை இந்த புலம்பெயர் நாடுகளில் வாழும் மக்களுக்கு அந்த பணி மிக முக்கியமாக தேவைப்படுது. இந்த ஊரில் அக்கம் பக்கம் சுற்றம் சூழல் சொந்தக்காரன்றிக்கினம் ஆற்றுப்படுத்துறதுக்கு இங்கே இல்லை. அப்போ அந்த இந்து மதம்
ஏன் அதை பற்றி சிந்திக்காம விட்டது? இந்து மதம் எப்படி இங்கே நாங்கள் இந்த புலம்பெயர் தேசத்தில் எப்படி அதை கையாளுற இவர் காலத்தில் கையாண்டு வந்திருக்கோம்னு சொன்னால் இறப்புக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கோம். அப்போ என்ன பிறப்பு மட்டும்தான் இந்த மதத்தோட சேர்ந்து இறப்பு இல்லையே? அப்படித்தான் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் இறப்புக்கு நாங்கள் கோயிலில் இருந்த ஐயா போகல. அது என்ற ஐயா வந்து 21 நாளுக்கு பிறகுதான் ஒரு இறந்த வீட்டுக்கு. ஆனால் இதுலேயும் இன்னொரு குறுக்கீடு. ஆனால் இங்கே த்ரூ சம்ஃபோன்னு சொல்லி அதாவது நம்பிக்கைன்ற அடிப்படையில் கட்டப்பட்ட சமூகத்துக்குரிய நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனத்தில் இருந்துதான் இந்த கோயில்களோ ஆலயங்களோ ஒரு மனித தலைக்கென்று விழா காசு எடுக்குது. 1620 குரோன் ஒரு வருடத்துக்கு ஒரு 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 தலைக்கென்று எடுக்கணும். அப்ப அவங்களோட சட்டத்தின்படி பிறப்புக்கும் இறப்புக்கும் அவங்க சமத்தான் பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இவ உதவி பண்ணணும்ட்டு. அப்ப இவையும் ஓமன்ட்டு சொல்லித்தான் கையெழுத்து வச்சு எடுக்கணும் அந்த பணங்களை. அப்ப ஏன் இதுவரை காலமும் தமிழருடைய தமிழருடைய இறப்பிலைவே வந்து பங்கு பெற்றே இல்லை? அது ஏனென்று சொல்லி நாங்கள் தேடிக்கொண்டு போனோம்னா நிறைய அதுக்கான விளக்கம் இது வரைக்கும் இங்கே இருக்க ஆலயங்கள் சரி அல்லது அது சம்பந்தமான ஆன்மீகத்தோடு ஈடுபடுறாக்கள் சரி அதை பற்றி இதுவரை அளவுக்கும் தேடையில் என்னென்னு சொன்னால் இதுவரை அளவுக்கும் அதை பற்றி தெரியாது. இப்போ நாங்கள் இந்த இறப்புக்கான நிகழ்வுகளை செய்து கொண்டு போய்க்க இருக்கிற சவால்களை நான் அதுக்கு என்ன வேலை திட்டத்தை கொண்டு வரலாம் என்று தேடுகின்ற போது தான் இந்த துருசம்முன் வந்து இதுக்குள்ள வருகிறது. அப்போதான் தெரியுது இந்த துருசம்முன்ல இந்த எடுக்கிற பணம் வந்து இப்படியான தேவைகளுக்கும் சேர்த்து தான் அந்த பணம் வருதுன்றதை ஒதுக்கப்படுதுன்றது தெரிஞ்சிட்டு. அப்போ இதில் தான் நாங்கள் ரெண்டாக பிரிக்க வேண்டிய நிலைமைக்கு வர்றோம். என்ன ஆலயம் வேறு இறப்பு வேறு என்று. அப்போ இறப்புக்கு நாங்கள் என்ன பிரச்சனை என்ன பொறுத்தளவில் நீங்கள் கேட்ட முதலாவது கேள்வி என்ன சொன்னால் ஒரு கிறிஸ்தவ மதத்திலிருந்து பாதிரியாரோ அல்லது அங்கே இருக்கிற இமாமும் போயிட்டு அவை ஒரு ஆறுதல் வார்த்தை கூறி ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, இதுக்கெல்லாம் பின்னால நாங்கள் இருக்கிறோம்ன்ற ஒரு உத்தரவாதத்தங்க கொடுக்கணும். கிறிஸ்டின் மதத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதே தான் நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவேஜன் சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அனாதைகள் என்று இருக்கணும்னு சொன்னால் அவன் மறிப்பண்ணையில் மறிப்பண்ணி இருப்பினும் ஆனால் பிள்ளைகள் பெறாமல் இருந்திருப்பினும் இல்லை மறிப்பண்ணாமல் இருந்திருப்பேன் தனிமையில் இருந்திருப்பினும். அப்போ அவையெல்லாம் இறக்குற போதில் வந்து என்ன பிரச்சனை சொன்னால் அவைய இந்த இறப்பை வந்து இங்கே இருக்கிற இந்த ஆப்தன் போர்ஷன் பத்திரிகை வந்து ஏன் இயங்குதுன்னு சொன்னால் இந்த டொட்ஸ் இந்த இறப்புகள் இந்த இறப்புகள் அட்டவணைப்படுத்துறது தான் அந்த ஆப்தன் போர்ஷன் உண்மையான அந்த அது பணி. அப்போ அதே இந்த வயசு போன ஆட்கள் எல்லாம் வீட்டிலேருந்து பார்க்கணும். அதில் பார்த்துத்தான் இன்னார் என்ன நடந்திருக்கு, அவர் எனக்கு தெரியும், அவர் என்னோட படித்தவர் என்று சொல்லித்தான் வந்திருக்கு. அப்போ அதை இங்கே உள்ள அரசாங்கம்னு சொல்லி இஸ்தாத்தனும் கொம்முனும் வந்து இவை இந்த வயசு போன ஆக்களை வந்து இந்தி திறமணும். அதே நேரத்தில் இந்த நியூஸ் இந்த பத்திரிகையை பார்த்துட்டு அவை எந்த நிர்வாகத்துக்கு கீழே இருக்கணும் வீட்டில் இருந்திருந்தாலும் அதில் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை கழித்து நான் இந்த இதுக்கு வந்து பங்கு கொள்கிறேன்னு சொன்னால் ஒரு பொதுவான இடத்துல ஒரு கப்பேல்னு சொல்கிற இந்த தேவாலயத்தில் இவை எல்லாத்தையும் ஒரு நாள் வந்து கூப்பிட்டு அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பிரேதங்களா அல்லது 12 பிரேதங்கள் வந்து அடுக்கப்பட்டிருக்கீங்க. இப்போ ஸ்தாத்தன்லேருந்து ஒரு ஆளும் கொம்முன்லேருந்து ஒரு ஆளும் வருவினோம் வந்து அவை சொல்லிடணும். நீங்க ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம், நாளைக்கு நீங்க இறந்தாலும் நாங்கள் இப்படித்தான் எல்லாம் செய்யறோம்னு சொல்லி அவைக்கு அதுக்கான கொடுத்து உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் சொல்லி அவைக்கு அன்றைக்கு அந்த அதெல்லாம் வந்து பேர் அதுக்கு பிறகு அவை வந்து ஒரு ஸ்பீக் பண்ணி எல்லாத்தையும் ஆற்றுப்படுத்த வேணும்னு சொல்லி இந்த நிகழ்வை ஆற்றுப்படுத்தின பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு பிரஸ்மான் வருவார், ஒரு பாதிரியார் வந்து அந்த அதுக்கு எல்லாம் அவை ஆத்மசாந்தி எல்லாம் செய்து முடிஞ்ச பிறகு அங்க வந்திருக்கிற 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ அந்த நிகழ்வுக்கு வந்த எல்லாருக்கும் அன்றைக்கு காலையில வந்துடுச்சு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணிக்கு வந்தோம்னா ப்ரோக்கர்ஸ் சொல்லி ஒரு சாப்பாடு கொடுக்கணும், பேருந்து லஞ்ச் ஒன்று கொடுக்கணும். நல்ல மாதிரி அவையே வந்து இந்த செத்த வீடு அந்த இறப்புக்கு தாங்கள் போனது என்று மறந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில அவைக்கான எல்லா சலுகைகளும் அனுப்பி அது போன பிறகு திருப்பி அவையை
எரிக்கிற நாளும் வந்து அந்த ஆத்தூன் போஸ்டில் வரும். இன்ன நாளில் இது பார்வை வைக்கப்பட்டது, இந்த நாளவே வந்து அடக்கம் செய்யணும். அடக்கம் செய்த பிறகு அந்த சாம்பல் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் கிராவலுக்கு பண்ணிக்கணும், அதாவது நிலத்தில் தாக்கணும். அதுக்கும் இந்த சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் அவைக்கு முன்னால நாங்கள் தாக்கப்படும். ஒரு மனிதனை இறுதி சந்தர்ப்பத்திலே மனிதனாக மதித்து நடக்கிற ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்றோம்னு சொல்றீங்க. நிச்சயமா தான். ஆனா அதே நிகழ்வு எங்கட சமூகத்தை, எங்கட இந்து மதத்தை பொறுத்தவரையில அப்படியான ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் இன்னும் வரையில்லை என்றதான் நான் உறுதிப்பட சொல்றேன். சொன்னா நாங்கள் வந்து இப்பவும் வந்து என்ன பிரச்சனைனா, நாங்கள் இறக்கு மட்டும் ஒரு ஆளை, ஒரு அப்பாவோ அல்ல ஒரு சகோதரமோ அம்மாவோ யாரா இருந்தாலும் நாங்க இறக்கு மட்டும் இறக்க விடாம கட்டி பிடிச்சு அழுகிறோம். ஆனா இறந்த அடுத்த செகண்டே அது பிணமென்று ஒரு முத்திரை குத்தப்பட்டு அதை தொடர்ந்து கூட நாங்க பயப்படுறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எத்தனையோ கூச்சப்படுற மாதிரி ஒரு இதுகளை சொல்றதுக்கு சில வள கூச்சமாக இருக்குன்னு சொன்னால், ஒரு பெத்த தாய்க்கு கூட உடுப்பு மாத்துறதுக்கு இந்த பெண் பிள்ளைகள் தயாராக இல்லைன்றது என்ற ஒரு குற்றச்சாட்டு இறந்த பிறகு. அப்போ பெண் பிள்ளைகள் மட்டுமே இல்லை, நீங்கள் சொன்ன கதையிலேருந்து நான் கேள்விப்பட்டேன், ஆண் பிள்ளைகள் கூட தகப்பனுக்கு சவரம் செய்வதற்கு கூட தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால் அதில் அங்கே அவை பயப்படுகினமா அல்லது தாங்கள் செவிடுக்கைக்கு வெட்டுப்பட்டு போடணும் பயப்படுகினமா ஏதோ ஒரு பின்புலம் இருக்குங்க. இதில் வந்து உண்மையில் நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து நான் இன்னும் ஒன்ற இதில் சொல்லிக்கணும்ல, நாங்கள் ஒரு இறப்பை வந்து இறை பதம் என்று தான் சொல்கிறோம். அது அது ஏன் நாங்கள் ஒரு வேறொரு பிணமன்ற ஒரு நிலைக்கு ஏன் கொண்டு போறோம் என்றதே உண்மையில தெரியாத ஒரு விளக்கமாக தான் இருக்குன்னு. இதை வந்து உண்மையிலே நாங்கள் அங்கீகரிக்க வேணும். என்ன மற்றது நான் ஒவ்வொரு இறப்புலையும் வந்து நாங்கள் இந்த இறப்புக்கு முன்னு சொல்லி என்னோட நீங்கள் ஒரு வைத்தியசாலையில் டாக்டர் வந்து சொல்லிட்டாருன்னு சொன்னால், உண்மையில நாங்கள் பிள்ளையான விளக்கத்தை தான் வச்சிருக்கோம்னு சொன்னால், வயர் கலட்ட போய் நம்ம ஓடி வாருங்கோ பார்க்குறக்குன்னு சொல்லி ஒரு இதைத்தான் நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம். என்ன அது அப்படி இல்லை. அது அந்த வைத்திய அதிகாரி வந்து அவற்றை அந்த இறக்கப்புறவரை வந்து அமைதியாக போகணுமென்றக்காக அவருக்கு தெரியும், 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு அந்த மருந்து ஏற்றுவார். அது மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்யும். அதோட முடியும். இதைத்தான் வயர் கலெக்டர் ஒரு புனப்பெயர் மாதிரி ஒன்றுக்கு தான் நாங்கள் அதை கையாளுறாங்க. வயர் 7 மணிக்கு வயர் கலெக்டர் போயிடுமா எல்லாரும் வாங்குவோம். அப்போ 7 மணி மட்டும்தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கட்டும். இதுதான் உண்மையான விளக்கம். என்ன அப்போ அந்த இடத்துல வந்து அந்த அப்படி ஒரு நிகழ்வு வந்து என்னோட கண்டாக்ட் பண்ணா, நான் அதில் போயிட்டு அதுக்கு பிறகு அந்த நிமிஷத்தில் இருந்த அந்த 7 மணி என்றதை எப்படி நாங்கள் கையாள வேணும், அதுக்கப்புறம் என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன விஷயங்கள் வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்ன்றது இது கணவருக்கு தெரியாது. என்ன இங்கே வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாஃபுக்கு போனீங்கன்னு சொன்னாலும் அங்கே சட்டம் இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு சோப்பு நாட்டை கொடுத்தா தான் எங்களுக்கு அதுக்கான விட தருவன். நாங்கள் ஒன்றுக்கு விண்ணப்பித்தான் அது எங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதே மாதிரி தான் அங்கே நீங்கள் ஒரு ஆம்பளை என்று சொன்னால் பர்வேரம் பண்ணுறதுக்கு ஸ்கும் தருவினம், பிளா தருவினம், உடம்பு கழுவுறதுக்கான உதவிப்பாகங்கள் எல்லாமே தருவினம், எல்லாமே செய்யலாம். ஆனால் அதுகளையெல்லாம் நாங்கள் எடுக்காமல் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அப்பா இறந்துட்டேன்னு சொன்னோன்னா அடிச்சு எல்லாரும் சொல்லிவிட்டு வந்து பார்த்தாச்சு, சரி நாங்கள் போட்டு வரோம்ட்டு வந்த மட்டும் என்ன நடக்கும்னு சொன்னால், அப்படியே பொட்டலமாக கட்டி அப்படியே ஒரு காலில் ஒரு நம்ப பிளேயர் மாதிரி ஒன்றை கட்டி பொன்னையா சின்ன தம்பி இறந்து விட்டாருன்னு போட்டு அந்த டேட்டை போட்டுட்டு கொண்டு போய் ஹில்லில் அடுக்கிட்டுருவாங்க. அது வேண்டாம். குளிரூட்டி அப்போ அது வேண்டாம். நாங்கள் அவரை ஒரு மனிதனாக அவரை குளிப்பாட்டுறன்னு சொல்லி நாங்கள் ஊரில் குளிப்பாட்டுற மாதிரி இல்லை. நாங்கள் அங்கே தண்ணி தருவினோம், நிறைய தேவலெல்லாம் தருவினோம் தோற்றதுக்கு எல்லாத்தையுமே நின்று நார்மலாக என்ன பிரச்சனை சொன்னால், இதில் இன்னும் விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும்னு சொன்னால், ஒரு இறப்பு வந்து ஒரு ப்ரெஷிங்கில் தான் அந்த இறப்பு நடக்கும். அந்த ப்ரெஷிங்கில் வந்து ஆஃபரிங்னு சொல்லப்படுற மலைவாசல் வந்து ஓப்பனாக இருக்கும். அப்போ அந்த இதில் வந்து அதுகளை எல்லாம் வடிவாக நாங்கள் துப்புரவு செய்து உடையெல்லாம் மாற்றி விட்டோம்னு சொன்னால், ஒரு வெள்ளை துணியால் ஒரு தூய்மையான வெள்ளை துணியால் போற்றி கொண்டு போய் ஒரு பிரத்தன்னு சொல்ல ஒரு தட்டில் கொண்டு போய் அங்கே குளிரூட்டு அறையில் வைக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் பெட்டிக்கு வைக்கலாம். சரியா? இதே நீங்கள் ஒரு வீட்டில் நடந்தாலும் என்ன பொறுத்தவரை ஒரு தனி வீட்டில் ஒரு இறப்பு நடக்கும்னு சொன்னால், நீங்கள் அந்த வீட்டில் ஒரு குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் நீங்கள் வச்சிருக்கலாம்.
அது எப்படி வச்சிருக்கலாம்னு சொன்னால், அயல் வீட்டுக்காரர் இங்கே இருக்க காவல்துறை கடிச்சு என்ன நடந்தது, கனவே வந்து போய் நம்ம என்ன நடந்துட்டு இருக்கா ஒரு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அங்கே வச்சிருக்கலாம். இப்போ ஒரு காலம் 8 மணிக்கு இறக்கன்னு சொன்னால் பின்னர் 8 மணி மட்டும் வச்சிருக்கலாம். அந்த 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 உடலின் கண்டிஷனை பொறுத்து தான். இப்போ பழுதடைகிறேன்னு சொன்னால் நாங்கள் உடனடியாக கொண்டு போய் குளிர்கடையில் வைக்க வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வடிவாக அங்கே வந்து பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் வடிவாக குளிப்பாட்டுற மாதிரி எல்லாம் செய்து உடுப்பெல்லாம் மாற்றி இருந்தாங்க. இந்த உடுப்பு மாத்திரையில் என்ன பிரச்சனை சொன்னால், சில திட்டமிட்ட அல்லது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இறப்புகளுக்கு வந்து சில பேர் வந்து என்ன பிரச்சனை சொன்னால், திருமணத்துக்கு உடுத்தின கூரைச்சீலையை உடுத்து போகிறாக்களும் இருக்கணும். அதே நேரத்தில் அவர் பட்டு வட்டியெல்லாம் கட்டி கல்யாணத்துக்கு கட்டினதை காப்பாற்று பற்றி வச்சுருக்கவே அதே இல்லைன்னா சில பேர் வந்து ஏற்கனவே அப்பா இறக்க போகிறா தெரிஞ்ச விஷயம், நாங்கள் எல்லாம் உடுப்போம், அப்பா என்ன உடுப்பு போகிறேன் எல்லாம் வீட்டில் வச்சிருக்காங்க இருக்கணும். அப்போ அவையை கொண்டு போய் உடனே உடுப்பெல்லாம் மாற்றி விட்டோம்னு சொன்னால், இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னா, அப்படி ஒரு நிகழ்வை நாங்கள் செய்து விட்டோம்னா எங்களோட எக்கானமியை வந்து நாங்கள் ஸ்பா பண்ணலாம். எப்படி என்று சொன்னால், இப்படியான நிகழ்வு வந்து நாங்கள் திருப்பி இன்னொரு நாளைக்கு செய்யக்கு வந்து அது ஒரு கொஸ்டான அது வந்து அதுக்கு வந்து காசு கொடுக்க வேண்டி வரும், மேலதிகமாக கொடுக்கணும். சரி, இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். நீங்கள் கடந்த 31 ஆண்டுகளாக இந்த விடயத்தை ஒரு நிறுவனம் இல்லாமல் நீங்கள் தனியாளாக இருந்து செய்திருக்கிறீர்கள். உங்களோட உதவிக்கு ஆட்களையும் சேர்த்து செய்திருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் அண்மையில் ஹிந்து குல்தூர் ஃபொரேனிங் என்ற ஒரு நிறுவனத்தை துவங்கி அதற்கூடாக நீங்கள் இந்த வேலைகளை இனி வருங்காலங்களில் செய்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்க. அது பற்றி சுருக்கமாக சொல்லி முடியுங்கள். அது ஏன் துவங்கப்பட்டேன்னு சொன்னால், இங்கே உள்ள தேவாலயங்களின் கட்டமைப்பு இங்கே உள்ள 5 மில்லியன் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட தேவாலயங்கள் தான் இங்கே இருக்கிற இந்த இந்த வைத்தியசாலையோட அல்ல இந்த ஆரம்பத்தில் இருந்த இப்போ கொஞ்சம் பெருசாகின்றிருக்காங்க. அப்போ அந்த இந்த இந்த இறப்புகளுக்கான சேவையில் ஈடுபட்டிருக்க கட்டிடங்கள் வந்து இங்கே உள்ள 5 மில்லியன். ஆனால் இப்போ இங்கே இன்வாந்தரன்னு சொல்லி நாங்கள் வந்திருக்காங்கன்னு அந்த 5 மில்லியனே கிட்டத்தட்ட வந்துட்டு தானே, அப்போ 10 மில்லியன். ஆனால் அதின் விரிவாக்கம் இன்னும் செய்யல. அப்போ நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஆரம்பத்தில் வருஷத்துக்கு ஒரு சத்தை விட இல்லை 6 மாதத்துக்கு ஒரு சத்தை விட நடந்துருந்தது. இப்போ கிழமைக்கு 2 சித்த விட நிலைமைக்கு வரைக்க வந்து அந்த அவைக்கு எங்களுக்கு தாரக்கான அந்த நாட்கள் வந்து சுருக்கி கொண்டு வந்துங்க. அப்போ சுருக்கி கொண்டு வரைக்க அல்பாசத்துன்னு சொல்லப்படுற கால்பாக்கனில் இருக்கிறது வந்து திங்கக்கிழமை என்றும், ஹெல்ஸ்வீல்ல இருக்கிற நிலையம் வந்து புதன்கிழமை என்ற ஒரு அடிப்படையில் தான் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படி ஒன்று தந்து கொண்டிருக்க வந்து உண்மையில ஒரு ஆள் வந்து வெள்ளிக்கிழமை இறக்குறேன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை முடிஞ்சுது. சனி ஞாயிறு எந்த ஒரு அரசாங்க அலுவலகம் நடக்க முடியாது. திங்கட்கிழமை காலம் 9 மணிக்கு தான் நாங்கள் அப்ளிகேஷன் நாங்கள் அதை இதை போடைக்க வந்து எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு ஆள் நாங்கள் ஹிந்துவில் வந்து நாங்கள் எரிக்கிறேன்னு சொன்னால் அரசாங்கம் காவல்துறையில் வந்து பெர்மிஷன் எடுக்கணும் எரிக்கிறேங்க. அந்த பெர்மிஷன் இல்லாமல் எரிக்கிற இடத்துக்கு நாங்கள் எங்களோட உடலை கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு நாங்கள் 1 to 4 நாள் வெயிட் பண்ணோம். அப்போ நாங்கள் திங்கட்கிழமை அதுக்கான இதை கொடுத்தோம்னா திங்கள் செவ்வாய் புதன்கிழமை புதன்கிழமை ஹெல்ஸ்ஃபீர் என்றதும் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறுது. தெரியும். மற்றது இன்னும் வழக்கணும் எங்களோட சமூகத்திலிருந்து ஒரு விளக்கம் இல்லைன்னு சொன்னால், ஏதோ நாங்கள் மாமன் மச்சானங்களில் நாங்கள் கலந்துரையாட மாதிரியத்தான் சில நிகழ்வுகளை எதிர்பார்க்கிறோம். அப்படி செய்வோம். இங்கே எல்லாத்துக்கும் சட்டம் என்ன, இங்கே எல்லாத்துக்கும் ஒரு நிர்வாக சட்டம் விதிமுறைகள் நாங்கள் அதை கடைபிடிச்சு தான் போகணும். என்ன அப்போ புதன்கிழமை என்றது எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னால் அடுத்தது திங்கக்கிழமைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். அப்போ திங்கக்கிழமையும் அங்கே லேடியாக இருந்தால் தான் எங்களுக்கு கிடைக்கும். இதை நாங்கள் புரிஞ்சல. ஏதோ திங்கக்கிழமை எங்களுக்காகத்தான் வச்சு கொண்டிருக்க வேண்டிய இல்லைன்னு. அப்போ திங்கக்கிழமை இங்கே லேடியாக இருந்தால் தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ அப்படி இல்லை, இந்த 2 நாளையும் தவந்தி நாங்கள் இல்லை எங்களுக்கு உடனடியாக செய்ய வேணும் செத்த விடன்னு சொன்னால் எங்களுக்கு வியாழக்கிழமைன்றது அயல் மாநிலமான அல்ல கொம்யூன்னு சொல்கிற ரியாலிங்கனில் இருக்கிறது, ஸ்டோமனில் இருக்குது. அதுவும் வந்து வியாழக்கிழமை தான் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டது இந்துக்கள். ஆனால் அதுவும் நீங்கள் சொன்னீங்க திங்களும் புதனும் கிடைக்கிற இடத்துல தான் இந்த ஊதுவத்தியோ என்னோ அதுகளுடைய கிரியை முறைப்படி நாங்கள் செய்யலாம். ஆனால் இந்த வியாழக்கிழமை செய்யற இடத்துல அதுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் இந்த அந்த 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 அழகில வேலை செய்கிறாக்களோட நான் நல்ல ஒரு உறவு பண்ணிக்கொண்டபடியா நான் இங்கே எதை செய்யறனோ அதை தான் அங்கே செய்கிறேன். ஆனால் நான் அவையோட நல்ல ஒரு புரிந்துணர்வோட நான் பழகி கொண்டிருக்கபடியா அவை அதை தந்து கொண்டிருக்கணும்.
உண்மையில சட்டப்படி அவை ரோய்க்கல்ஸை இல்லைன்னு தான் நாங்கள் கண்ட்ராக்டில் எழுதப்படும். அப்போ இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்களில் இருந்து நாங்கள் இனி எதிர்காலத்தில் ஒரு சுதந்திரமாக எங்களுடைய இறுதி பயணங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நிறுவனத்துக்கு மக்களாகிய உங்களிடமும் நாங்கள் உதவி கேட்கின்றோம். தேவனோட சேர்ந்து மக்களும் இந்த நிறுவனத்துக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்து பங்கேற்று அவரோட தோளோடு தோள் நின்று இதை கொண்டு செல்ல வேண்டும். தேவன் இதோட உங்களுடைய எண்ணையும் சொல்லுங்க. உங்களுடைய தொலைபேசி அந்த ஏன் துவங்கப்பட்ட ஒரு விளக்கம் தொடர் கட்டாயம் முக்கியம் என்ன, அது ஏன் இப்போ ஏன் இந்த ஹிந்து குல்தூர் ஃபோரேனிங் என்று உருவாக்கப்பட்டுன்னு சொன்னால், இந்த இப்படியான சிக்கல்களை வந்து நான் அரசாங்கத்தோட கலைக்க போகிறேன், அரசாங்கம் என்ன தேடி வந்து கலைக்க போகிற இடத்துல நான் இந்த விளக்கத்தை கொடுக்க வந்து அவை வந்து என்ன அங்கீகரிக்கல. ஏன்னு சொன்னால் நான் ஒரு தனி மனிதன். அதுக்காகத்தான் வேண்டித்தான் நாங்கள் இங்கே உள்ள பிரனசுன்னு சொல்லப்படுற அரசாங்க நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட வேண்டி வந்தது. அது செய்த பிறகுதான் என்னை அவர்கள் ஒரு நிறுவனமாக செல்ல வேண்டியது. அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு கொண்டு இது வந்து நாங்கள் வந்து ஒரு தனி இடத்துக்கு போகிறதுக்கான அளவில் நான் செய்து கொண்டிருக்கேன். இங்கே உள்ள மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குன்னா, நாளைக்கு தேவன் இறந்து போனால் ஆறு இதை செய்கிறேன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இந்த நிறுவனம் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு சொன்னால், இந்த நிறுவனம் அரசாங்கத்தோடு சேர்ந்து தான் பயணிக்க போகுது. ஆகவே தேவன் இறந்தாலும் அரசாங்கம் அந்த நிறுவனத்தை செய்யும். இதுதான் உண்மையான விளக்கம். என்ன நீங்க சில பேர் வந்து விளக்கம் இல்லாம வந்து தேவன் செத்து போனால் என்ன செய்யணும் எங்க தமிழ்ல அது ஏனென்றால் அது வந்து எங்களோட மக்களில் உள்ள ஒரு நோய் என்று தான் நான் சொல்லுவேன். கோயில்களாக இருந்தான, பள்ளிக்கூடங்களாக இருந்தான, ஒரு சங்கங்களாக இருந்தான, ஒரு கட்டடத்தையோ ஒன்றே ஒரு அசையும் சொத்து அசையா சொத்தன் இருக்கு. அசையா சொத்தை வாங்கினோன்னா எங்களுடைய அகல் உடனே முத்திரை குத்துறது, அவன் அள்ளி போட்டான், தனக்குள்ள கொண்டு வந்துட்டான். அப்படி இல்லை. தயவு செய்து மக்களிடம் நான் கேட்கறது, இனியும் கிணத்து தவளைகளாக இல்லாமல் கொஞ்சம் விரிந்த பார்வையோட பாருங்கள். நாங்கள் எல்லோரும் எங்களோட வயதுக்கார எல்லோருமே 50-60 வயதுக்கு தாண்டி விட்டோம். எங்களுக்கு பிறகு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையிட்டு நாங்கள் இதை வந்து அழகாக அதாவது ஒரு ஃபஸ்ட் ஃபுட் மாதிரி ஒரு எல்லாத்தாலையும் அழகாக தயாரிக்கப்பட்ட ஒரு முறையாக நாங்கள் அடுத்த தலைமுறையிட்டு கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். அதனுடைய தயவு செய்து இன்னும் குண்டு சட்டிக்கு குதிரையை ஓட்டாதீர்கள். இப்போ இதில் வந்து மேலே நான் இப்போ இந்த விளக்கம் மக்களுக்கு தெரியணும்னு சொன்னால், இந்த நிறுவனத்தின் ஊடாக நாங்கள் மட்டுமில்லை, இதில் நாங்கள் இந்த பிரதிபலங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம். இதில் வந்து நிறைய இந்தியா வம்சாவளியினர் இருக்கணும், நேபாள் வம்சாவளி இருக்கணும், தாய்லாந்து இருக்குது. இவை எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்கள் இதை உருவாக்குறோம். இப்போ அதாவது ஆசிய நாட்டு கலாச்சாரத்தின்படி இந்த ரொய்க்கல்ஸ்ன்னு சொல்லப்படுற ஊதுபத்தி விளக்குகள் கொடுத்துறது, இப்போ இதுகள் எல்லாத்தையும் கற்பூரம் இதுகள் எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் இதை இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அந்த கிரிகை செய்யறதுக்கும் பார்வைக்கு வைக்கிறதுக்கும் தான் எங்களுக்கு இடைஞ்சல தந்துருக்கணும். எரிக்கிறதுக்கு எந்த இடைஞ்சலும் இதுவரைக்கும் தெரியல. அப்போ எரிக்கிறத பற்றி நாங்கள் இதுவரை பிரச்சனை எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். அப்போ இது வந்து நாங்கள் அரசாங்கத்தின் ஒத்துழைப்போட அரசாங்கத்துக்கு கீழே தான் நாங்கள் செய்ய போகிறோம். இதில் தேவன் என்ற ஒரு தனி மனிதன் இதை உருவாக்க இல்லை. இது அரசாங்கத்தோட சேர்ந்து தான் செய்ய போகிறோம். நாளைக்கு தேவன் இல்லா போனாலும் இந்த நிறுவனத்தை வந்து அரசாங்கம் பாதுகாத்துக் கொள்ளும், அரசாங்கம் தான் இதை நடத்தும். அது மட்டுமல்ல, தேவன் இந்த கிரிய முறைகளை எமது அடுத்த தலைமுறைகளுக்கும் இதை தயார்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். எந்த மாதிரி செய்ய வேணும், எப்படி கொண்டு போகணும், ஒரு இறப்பு நிகழ்ந்தா அந்த வீட்டில் என்ன செய்ய வேணும், அவர்களுக்கு எவ்வாறு வழிப்படுத்த வேணும், ஆற்றுப்படுத்த வேணும், இறந்த பிற்பாடு அந்த குடும்பத்தை என்னென்ன மாதிரி இந்த சட்டங்கள் திட்டங்கள் நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு செய்ய வேணும் என்று அந்த வகையிலேயும் தேவன் மக்களுக்கு நிறைய உதவி செய்கிறார். நீண்ட நேரம் உங்களுடைய நேரத்தையும் பார்க்காமல் அண்டம் ஊடகத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை மக்களுக்காக நம்மோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மனமார்ந்த நன்றிகள் தேவன். உங்களுடைய பணிகள் தொடரட்டும். இந்த இடத்துல எனது தொலைபேசி இலக்கத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 9665555555. இது எல்லாருக்கும் இங்கே தெரியும். நான் அதை மீண்டும் சொல்லுகிறேன். தேவனுடைய கைத்தொலைபேசி எண் 9665 தடவை 5 வரும். 555555. நல்ல ஞாபகத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு எண். எங்களோட சமூகத்தில் உண்மையான ஒரு குறைபாடு என்ன பிரச்சனை, ஒரு இறப்பு என்றது உண்மையிலே எப்போன்னு தெரியாது. ஆனால் எப்போ ஒரு நாளைக்கு நடக்குமென்றதை நாங்கள் அதை உள்வாங்கி கொள்ள முடியாமல்
கடந்து போகிறதுக்கு நினைக்கிறோம். ஆனால் எப்போ நடக்குதோ அன்றைக்கு எங்களால் அதை செய்ய முடியாமல் இன்னொருத்தர் மூலமாக தான் செய்ய வைக்கிறோம். அங்கே தான் நிறைய சவால்களை நாங்கள் எதிர்நோக்கிறோம். அது நாங்கள் எங்களுடைய மக்களை இவ்வாறான பல்வேறான பேட்டிகள், விவாதங்கள், பட்டிமன்றங்கள், நிகழ்வுகள் இதில் கூட தான் எங்களுடைய மக்களை பண்படுத்த வேண்டும். இந்த நிறுவனங்கள் வைத்திருக்கிறவர்களிடம் நான் கேட்கின்ற இன்னொரு முக்கியமான வைக்கின்ற வேண்டுகோள், நிகழ்ச்சிகள் என்று சொல்லி நீங்கள் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் மட்டும்தான் போடுகிறீர்கள். இவ்வாறான சமூக சிந்தனைகளையும் மக்கள் மத்தியில் நிறைய கொண்டு வர வேணும் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.